வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. அதாவது நம்ம ஏரியா சைடில் இருக்கிற ஏரியெலாம் வந்து வடுவூர் ஏரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரியில் வந்து இந்த ரொம்ப பிரம்மாண்டமான ஏரி. ஆக்சுவலாக நான் அதை வந்து ஒரு ட்ரோன் வியூ எடுத்திருக்கேன். இந்த வீடியோலேயே நான் வந்து ஓவர் வியூ போடுறேன். எப்படி இருக்குது அந்த வியூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஃபுல்லாக ததும்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இது வரைக்கும் வந்து தண்ணி வரும். இங்கேயும் வந்து படித்துறை இருக்குது. அப்படி வந்து உங்களுக்கு ஏரிக்குள்ளே இறங்குறதுக்கு ஒரு சின்ன பாதை மாரியே ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த டிராக்டரு, லாரி, குட்டி யானை இதெல்லாம் கொண்டு வந்து அதில் வச்சு கழுவுவாங்க. நான் அதுவும் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடமும் வந்து இருக்குது. மோஸ்ட்லி இந்த நம்ம மன்னார்குடி சார்ந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளிக்கோட்டை, பரவாக்கோட்டை, கூப்பாச்சி கோட்டை, நெடுவாக்கோட்டை, திருமக்கோட்டை, இந்த மாதிரி வந்து கோட்டை அப்படின்னு ஒரு வேர்டோடையே வந்து முடியும். ஆக்சுவலாக அந்த ஏரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மீன் பண்ணை இருக்கும். அந்த மீன் பண்ணையும் வந்து நான் எனக்கு ரொம்ப நாள் அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை. பட் அவங்க வந்து பூட்டியிருக்கு கதவு, உள்ள யாரும் இல்லை பண்ணையில். ஸோ அதை வந்து நான் தனியாக ஒரு நாள் நான் வந்து எடுக்கிறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். அந்த மீன் குஞ்செல்லாம் வந்து கையிலெல்லாம் பிடிச்சி வாங்கலாம். அதுமாரி வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். நான் அது ஒரு நாள் தனியாக வந்து ஒரு மீன் பண்ணை வந்து நான் எடுத்து போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி தான் இப்போ வந்து கிடக்கு. மோஸ்ட்லி அந்த ஏரி குளங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து அள்ளி, தாமரை இது எல்லாமே வந்து இருக்கும். அதுமாரி பெரிய ஏரியா இருந்தாலும் அதில் வந்து ஒன்று என்ன இருக்குன்னா அரச மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். இங்கே வந்து ஒரு அரச மரம் ஒன்று இருக்குது. ஸோ அரச மரத்து காற்று வந்து நல்ல மெமரி பவர் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட். இப்போ வந்து இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்குது இல்லையா, ஆனால் வந்து ஏரி இன்னும் கோடை காலத்தை வந்து சந்திக்கலை. ஸோ மிதமான தண்ணி வந்து இதில் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர் காக்கா அது இதெல்லாம் வந்து போகுது. நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு மணல் இருக்க ஏரியான்னு சொன்னோம்ல, இந்த வண்டி கொண்டு வந்து இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் போய் வீடியோ எடுக்கிறேன். அது அந்த இடமும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மோஸ்ட்லி ஏரியிலலாம் வந்து அந்த கடல் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். நீங்கள் வடுவூர் ஏரியிலலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த அலையை பார்க்கலாம். இப்பயே பாருங்களேன், அங்கே வந்து மைல்டாக வந்து ஒரு வேவ்ஸ் வந்து அந்த தண்ணியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணியோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குல்ல. அது முக்கியமாக இந்த ஏரி வந்து இங்கே இருக்கிற நீர்ப்பாசனத்துக்கு முக்கால்வாசி இந்த ஏரியிலேருந்து பெரிய சப்ளை. இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த இடத்துக்குமே வந்து தண்ணி தட்டுப்பாடே வந்து இருக்காது. அதுமாரி வயலுக்கு இருக்கிற வாய்க்கால் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் சப்ளை வந்து இது தண்ணி நிறைய இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுமாரி கோடை காலத்தில் வந்து இது ஃபுல்லாக வறண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்டரில் வந்து தூர் வாரியிருப்பாங்க. அந்த சென்ட்ரு பார்ட்டு மட்டும் அப்பயே வந்து தண்ணி இருக்கும், கொஞ்சோண்டு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சுத்தமாக ட்ரை ஆகவே ஆகாது. ஏன்னா நான் ஒரு 2 பீரியடாக நான் வந்து சைக்கிளிங்கில் வந்து வருவேன். காலையில் நான் சைக்கிள் வரும்போது இந்த கட்டாயத்தில் தான் நான் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். ஸோ உட்காந்துருக்கும் போது இங்கேருந்து நான் பார்க்கும்போது நடுத்திட்டில் வந்து தண்ணி கிடக்கும். இங்கெல்லாம் வந்து நம்ம இறங்கி போகலாம், சுத்தமாக காஞ்சிரும். பட் அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிற்கும். அதுதான் வந்து ஹைலைட்டு. அதுதான் முக்கால்வாசி எல்லா ஏரியோட கான்செப்ட்டுமே அதுதான். ஸோ தூர்வாரணும் அப்படின்னா தான் எல்லா மண்ணையும் எடுத்து அந்த மாதிரிலாம் வந்து தூர்வாருவாங்க. பட் அதர் தென் தட் இந்த சம்மர் சீசனாக இருந்தாலும் அதில் நடுவில் தண்ணி கிடக்கிறது அப்படிங்கிறதான் வந்து ஏரி. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக உங்கள் ஊரில் ஏதாவது ஏரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அந்த இடத்துல கரையில் போய் அதையும் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன இறக்கம் வந்து இதுதான். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தூர்வாடுற நேரத்துலலாம் இந்த இடத்த தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, டிராக்டர் வரத்துக்கு எல்லாத்துக்குமே. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் போன தடம் வந்து இருக்கும். அதுமாரி இந்த வண்டி, கார் இதெல்லாம் போட்டு கழுவுறதுக்கும் உள்ளே வந்து ஏரிக்குள்ளே இந்த இடத்த வந்து இறக்கிப்பாங்க. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அப்படி வர முடியாது, அவ்வளோ தூரம் வந்து தண்ணி இருக்கும். பட் இந்த இதில் வந்து உங்களுக்கு இறக்கி கொண்டு இங்கே போட்டு கழுவலாம், பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து தொடுற டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஏரிக்குள்ளே வந்துட்டோம். தண்ணியை தொட்டு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா வந்து ட்ரோன் விடுறதுக்காக வந்தேன். அங்கே பாருங்கள், குட்டி ஏதோ ஒரு சாமி சிலை இருக்கு பாருங்க, நைஸில். ஸோ ஏதோ வந்து ஒரு வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கூலிங்காக இருக்கும் வெதரு. ஸோ நான் ட்ரோன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக. இங்கேருந்து அந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரை வந்து தெரியும், அக்கரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரை வந்து தெரியும். மோஸ்ட்லி வந்து அந்தாண்ட ஃபுல்லாக வயல் தான் எல்லாமே. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், அதோடைய பாசனம் வந்து ஃபுல்லாக இது வந்து பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரோன் விட்டு மேலே வந்து ஏரியா சூப்பராக ஒரு ஷாட் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நான் இதில் ஓவர்லேவே வீடியோவில் நான் போட்டிருப்பேன். பட் இப்போ தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகேவா? நிறைய வந்து இந்த இதெல்லாம் வந்து இருக்குது, இந்த குட்டி குட்டியாக பறவைகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நல்லா மேலே விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். ட்ரோன் விடுறத பார்க்குறீங்களாண்ணா? நிறைய நீங்கள் நம்மளுடைய ஷார்ட் கிளிப்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுறதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து நேச்சுரல் லொக்கேஷன்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் போயிட்டு சம் ட்ரோன் ஷாட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்து வருவேன். அதுமாரி நிறைய நீங்கள் ஷாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மன்னார்குடி நியர்பை லொக்கேஷனில் ஏகப்பட்ட ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
எனக்கு இந்த மாதிரி வந்து இடங்கள்ல ஃப்ளை பண்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். மேவிக் 3 கிளாசிக் வந்து யூஸ் பண்றோம் ட்ரோன் ஷாட்ஸுக்கு. ஸோ ஃப்ளை பண்ணுவோமா? தலைவர் மேலே போயிட்டார். ஸோ stay tuned with Bigg Shots. Take care. Cheers. Bye.